அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து முன்னோக்கி செல்கிறார். மாசி பங்குனி சித்திரை மாதம் 28ஆம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆவார். இந்த 3 மாத காலம் சுக்கிரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன் எந்த மாதிரியான யோகத்தை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியானவர் குரு. தற்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு கிழக்கு நேர் உச்சிவானத்தில் குருபுகானை தரிசனம் செய்யலாம். மாசி பங்குனி சித்திரை இந்த 3 மாத காலம் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் மீனராசி என்பளுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும். 3 8ஆம் வீட்டின் அதிபதி ஜென்ம ராசியிலே ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். அப்போ நல்ல தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். புதிய புதிய விஷயங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். வேலை, தொழில், வருமானம், பொருளாதாரத்திற்கு புதிய முயற்சிகள் செய்யலாம். ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் வரும்போது வீடு கட்டலாம், மனை நில சொத்துக்கள் வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புலாம் உண்டு. ராகுவுடன் சுக்கிரன் கூட்டு சேரும்போது பிரம்மாண்டமான யோசனைகளை இந்த கால நேரத்தில் மீனராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி. பிரம்மாண்டமாக யோசிச்சிங்கன்னா கடன் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரம்மாண்டமாக இப்போ இருக்கின்ற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம், அங்கே சம்பளம் அதிகமாக வரும், பிற ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கின்ற வேலையும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கடந்த 3 வருஷமாகவே மீனராசிக்கு ராகுவால் பெரிய அளவு நன்மை இல்லை. ஏன்னா ஜென்ம ராசியிலும் குடும்பத்திலும் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே இந்த ராகு கேது நிலை கடந்த 3 ஆண்டு காலமாக மீனராசிக்கு சரியில்லை. ஒரு மன விரக்தி, வேதனை, எதிர்பாலினவர்கள் தொடர்பு, கெட்ட பழக்க வழக்கம், இப்படிலாம் எவ்வளவோ உங்களுக்கு பண விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஜென்ம ராசியிலே சுக்கிரன் ராகு கூட்டணி இது பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு. நட்பு உறவுகள் வழியில் ஒரு சந்தோஷம் உண்டு. பிரிந்தவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் சந்தோஷம் கூடும். காதலர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 3ஆவது வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் கடந்த 4 மாதமாக பின்னோக்கி வந்தார். கோச்சாரத்திலே குரு வக்கர காலம் என்பது சுய ஜாதகத்திலே குருபகான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் குரு வக்கர காலத்தில் முன்னேற்றங்களை தரும். அப்படி இல்லைன்னா குரு வக்கர காலத்தில் 2ஆவது வீட்டை இயக்கி கொண்டிருந்தார். கடந்த 4 மாதமாக குடும்பத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும். பணப்பிரச்சனையை உண்டாகியிருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருந்திருக்காது. அதே மாதிரி தான் வேலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியாக இருந்திருக்காது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானங்களை ஏற்படுத்தியிருக்காது. தனக்காரகன் வக்கரகதியில் கோச்சாரத்தில் செல்லும்போது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். மீனராசிக்கு 3ஆவது வீட்டிலே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது பங்குனி மாதம் 22 வரை சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் செல்வார். இப்போ இந்த காலகட்டம் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமாக இருக்கிறது. காரிய தடை விலகும். இதுவரை பார்த்தீங்கன்னா மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அதை செயல்படுத்துவீங்க. சந்திர பகவான் நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது
உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டத்தில் சந்திர புத்தி நடந்துச்சுன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும். ஏன்னா 7.5 நாட்டு சனியில் விரையச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. 7.5 நாட்டு சனி நடக்கும்போது சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துச்சுன்னா குடும்பத்தில் பெரும்பாலும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், விவசாயத்தில் ஆடு மாடு கால்நடை கோழி இப்படி வளர்ப்பு பிராணிகள் அதுக்கு நோய் நொடி வரும். திடீர்னு எதிர்பாராமல் இறக்கும். இந்த சந்திர புத்தி சந்திர திசை 7.5 நாட்டு சனி நடக்கும்போது குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நடந்துச்சுன்னா இறப்புகள் ஏற்படும். சந்திரபகவான் நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை பேறு உண்டு. திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டு. குரு வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும்போது படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் தடை நீங்கி பாஸ் பண்ணிடுவீங்க. பெரிய அளவு கடந்த 4 மாத காலமாக இருந்து வந்த பண நஷ்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கும். பரிவர்த்தனை யோகம் மீனராசிக்கு முன்னேற்றத்தையே கொடுக்க போகிறது. குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மீனராசிக்கு 7வது வீட்டில் வந்திருக்கக்கூடிய கேது பகவான் மேல் விழுகிறது. கெட்ட பழக்க வழக்கம் தகாத உறவு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை தானாக விலகிவிடும். 7வது வீட்டை குரு பகவான் பாரி செய்கிறார். வக்கர நிவர்த்தி அடைந்து பாரி செய்யும்போது திருமண முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். ஏன்னா ராகுகேது பயிற்சிக்கு இன்னொரு 3 மாத காலம் இருக்கிறது. சித்திரை மாதம் 13ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார்கள். அப்போ திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி தொந்தரவு இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீங்கும். மீனராசிக்கு அஷ்டமாதிபதி ஜென்மராசியிலே உச்சநிலையில் இருக்கும்போது கொடுத்த இடத்துல வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வரும். விபத்துகளால் இன்சூரன்ஸ் மூலம் வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் வரவேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வரும். சர்ப்பதோஷம் பெரிய அளவு மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் பாதிக்காது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். இதுவரை எத்தனையோ கோயிலுக்கு போய்ட்டு இருந்தீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செய்து கொண்டிருப்பீங்க. அந்த பரிகாரங்கள் பலனளிக்கும். இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். தந்தை மகனுக்குள் நல்ல ஒற்றுமை ஆதரவு மேம்படும். இதுவரை போகாத கோயிலுக்கு போயிட்டலாம். உள்ளூரை விட்டு வெளியூர் வெளிநாடு அயல்நாடு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் முயற்சி செய்யலாம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குருபகவான் பாரி செய்கிறார். பாக்கியாதிபதி செவ்வாய் 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி 22 வரை அயல்நாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வக்கர குருவால் கடந்த 4 மாத காலம் மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு கேடு நிகழ்ந்திருக்கும். வருமான குறைபாடு, நோய் நொடி, அவங்களுக்கு வேலையில் தொழிலில் எவ்வளவோ பிரச்சனைகளை அனுபவித்திருந்திருப்பார்கள். அந்த நிலை மாறும். மூத்த உடன் பிறந்தவர்களால் உதவியும் ஆதாயமும் மீனராசிகளுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. வீடோ நிலமோ வண்டியோ வாகனமோ விற்கணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல விலை வரும், விற்கலாம். வாங்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடமா வாங்கிக்கலாம். தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி 4வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உணர்ச்சி வசப்படாதீங்க, டக்குன்னு கோவப்படாதீங்க. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நிதானித்து பதில் சொல்லுங்கள். வெட்டு வெடுக்குன்னு பேசுனீங்கன்னா மற்றவர்களுக்கு உங்கள் மேல் கோபம் வரக்கூடிய நிலையும் இந்த ராகு சுக்கிரன் கூட்டணி ஏற்படுத்திவிடும். குருபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து 4வது வீட்டை இயக்குவார். உங்களுடைய அதீத கோபத்தால் சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுனீங்கன்னா பகை விரோதம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. மீனராசி நண்பர்கள்
மனதில் நிறுத்தி கொள்ளுங்க. பங்குனி மாதம் 22ஆம் தேதி முதல் செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்வார். குடும்பம் நன்றாக இருக்கும். பாக்கியங்கள் சேரும். 2ஆம் வீட்டின் அதிபதி நட்சத்திரத்திலே ராசிக்கும் 10ஆம் வீட்டின் அதிபதியும் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாதீங்க, கோவப்படாதீங்க. ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது நிலம், சொத்து, வசதி வாய்ப்புகள் பெருகும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.